மரங்களை நம்ம வெட்டவோ அழிக்கவோ கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அப்படி வெட்டினா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சுமார் 30 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய காடுகள் இந்த பூமியில உருவாகி இருக்கு. அந்த காலத்துல இருந்த மரங்கள் தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற நிலக்கரி, பெட்ரோல் எல்லாமே. பூமியில கடலுக்கு அப்புறம் அதிகமா ஆக்சிஜனை வெளியிட்டது இந்த மரங்கள் தான். மரத்தோட இலைகள்ல இருக்கிற சின்ன சின்ன துளைகள் வழியா தான் கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுத்து ஆக்சிஜனை வெளியே விடும். மண்ணுக்கு அடியில இருக்கிற பூஞ்சை வலைப்பின்னல் மூலமா மரங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தண்ணியும் சத்துக்களையும் பரிமாறிப்பாங்களாம். சூப்பரா இருக்குல்ல. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு மரம் முழுசா வளர அதுக்கு தேவையான சத்து 95% காத்துல இருந்தும் வெறும் 5% மட்டும்தான் மண்ணில இருந்து கிடைக்குதான். மனிதர்களுக்கு எந்த விதத்துல நல்லது செய்யுது அப்படின்னா, ஒரு பெரிய மரம் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 2-10 பேருக்கு தேவையான ஆக்சிஜனை தனியாவே உற்பத்தி செய்யுதான். ஸோ ஒரு மரம் நம்ம வெட்டுறோம் அப்படின்னா அந்த மரத்தினால 10 பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. மரங்கள் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துக்கிட்டு புவி வெப்பமயமாதலை ரொம்ப அதிகமாகாம பார்த்துக்குது. மழை வர்றதுக்கான மேகங்களை ஈர்க்கிறதுல மரங்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. மரம் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் ரொம்பவே சீக்கிரமாக வத்திரும். ஏன்னா ரொம்ப வெப்பமாக இருக்கும், அதனால சீக்கிரமாகவே வத்திரும். நிறைய பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் இது எல்லாத்துக்குமே சாப்பாடும் வீடும் இந்த மரங்கள் தான். ஒரு சதுர கிலோமீட்டர் காடுல 750க்கும் மேல மர வகைகள் இருக்குமா. அதே மாதிரி கடலோர பகுதியில் இருக்கிற மேங்க்ரோவ் காடுகள் பார்த்தீங்கன்னா சுனாமி மாதிரி பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துதான். மனிதர்களோட முதல் சாப்பாடும் வீடும் இந்த மரங்கள்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்துச்சு. மரங்கள் செடிகள்ல இருந்து தான் பழங்கள், கீரைகள், மூலிகைகள் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. வேப்பமரம், துளசி இந்த மாதிரி மரம் செடிகளுக்கு நிறைய மருத்துவ குணமும் இருக்கு. மரங்கள்ல இருந்து கிடைக்கிற ரப்பர், தேன் இது எல்லாமே நம்மளோட பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுது. உலகத்துல சுமார் 60,000க்கும் மேல மர வகைகள் இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆலமரம் உலகத்திலேயே ரொம்ப பெரிய பரப்பளவுல இருக்க மரம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆலமரத்தோட வேர்கள் 30 அடி ஆழம் வரைக்கும் போகுமா. வாழை மரம், தென்னை மரம் இந்த மாதிரியான மரங்கள் எல்லாம் வெப்பமான நாடுகள்ல மட்டும்தான் வளருமா. அதனாலதான் நம்ம இந்தியாவில் நிறைய வாழை மரம், தென்னை மரம்லாம் இருக்கு. சில மரங்கள் பார்த்தீங்கன்னா இலைகளை உதிர்த்துட்டு குளிர்காலத்தை சமாளிக்குமா. அதுக்கு பேரு தான் இலையுதிர் மரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றேன். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, மரங்கள் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொன்னேன். உலகத்துல ஒவ்வொரு வினாடிக்கும் ஒரு செகண்டுக்கு ஒரு கால்பந்து மைதானம், அதாவது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு காடுகளை நம்ம அழிச்சிட்டு இருக்கோங்கிறது சர்வே எடுத்திருக்காங்க. மரங்களை நம்ம நிறைய வெட்டுறதுனால பருவநிலை மாற்றம், காடுகள்ல தீ மாதிரி நிறைய ஆபத்துகள் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. மரங்களை அழிக்கிறதுனால அதுல வாழ்ற உயிரினங்களும் அழிஞ்சு போகுது. ஒரு மரம் வளர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகுது, ஆனா அதை அழிக்கிறதுக்கு சில நொடிகள்லயே அழிச்சிடுறாங்க. மரக்கன்றுகளை நடுறதுனால இந்த பூமிக்கு செய்யற பெரிய முதலீடுனே நம்ம சொல்லலாம். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 47 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தான் நம்ம பூமியில செடி கொடிகள்லாம் உருவாச்சு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இப்ப நம்ம பார்க்கிற மரங்களுக்கு முன்னோடி கடலுக்கு அடியில இருந்தா உருவாக ஆரம்பிச்சிருக்கு. உலகத்திலேயே ரொம்ப பழமையான மரம் அப்படின்னா மெதுசல்லா அப்படிங்கிற மரம் தான். இது 4800 வருஷத்துக்கும் மேல உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனும் குறைஞ்சது ஒரு மரமாவது நட்டு அதை நல்லபடியா பார்த்துக்கணும். இதைத்தான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.